ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யுக்த கர்ம ஃபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண ஃபலே சக்தோ நிபத்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக கிருஷ்ணர் சொல்ல வரும் கருத்து என்ன என்றால், கர்மயோகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர், கர்மயோகத்தை பின்பற்றாத நபர், இந்த ரெண்டு பேருக்குமே என்ன வித்தியாசங்கள் இருக்கும், ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் என்பதைதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதற்கு முன்னாடியே நம்ம இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேருந்தே பார்த்துட்டு வரோம். பகவானை சென்று அடைவதற்காக சாங்கிய யோகம் என்ற ஒரு வழி இருக்கு, கர்மயோகம் என்ற ஒரு வழி இருக்கு. இந்த ரெண்டு வழியிலையும் பகவானை சென்று அடையலாம். இந்த ரெண்டு வழியில இப்ப கர்மயோகத்திற்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி கிருஷ்ணர் எப்படி புகழ்ந்து சொல்றார் என்றால், இந்த கர்மயோகத்தை இறக்கும் தருவாயில் கடைசி ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த கர்மயோகத்தை இறக்கும் தருவாயில் இந்த கர்மயோகத்தை யார் பின்பற்றாலோ அவளுக்கு அந்த நொடியே அந்த க்ஷணமே மோட்சத்தை அருள்வேன் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதனால் வாழ்க்கை முழுக்க தன்னோட வாழ்நாளில் ஒரு தடவை கூட அந்த கர்மயோகத்தை பின்பற்றாவிட்டாலும் இறக்கும் தருவாயில் அந்த ஒரு நொடி அதை பின்பற்றினால் போதும், நான் இது எல்லாத்தையுமே பகவானுக்காக தான் செஞ்சேன், அவரை அடைவது மட்டுமே என்னோட ஒரே நோக்கம் என்ற அந்த ஒரு எண்ணம் தன்னோட மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக அவருக்கு மோட்சம் முக்தி கிடைக்கும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். அப்படி கர்மயோகத்திற்கும் சாங்கியோகத்திற்கும் அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவர் சொல்றார் கிருஷ்ணர். இப்போ கர்மயோகத்தையும் பின்பற்றாமல் சாங்கியோகத்தையும் பின்பற்றாமல் நான் தான் கர்த்தா என்று யார் சொல்றாலோ அவளுக்கு மோட்சம் கிடைக்காது என்று ரொம்ப உறுதியாக சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட கிருஷ்ணன். அப்ப அவர் சொல்ற அந்த விஷயங்கள், அந்த வார்த்தைகளை பார்த்தோம் என்றால், யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் என்று சொல்றார். யுக்த என்ற யுக்த என்கிற பெயரே கர்மயோகம் என்று, கர்மயோகத்தை பின்பற்றுகிற கர்மயோகியை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது கர்மயோகியாக யார் இருக்காளோ, யுக்தனாக யார் இருக்காளோ, யுக்த கர்மபலம் தியக்த்வா, தான் செய்த எந்த ஒரு செயலிருந்து வரும் பலனையும் பகவானிடமே சமர்ப்பணம் செஞ்சுட்டார். யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம். சாந்தி மாப்னோதி, அவர்களுக்கு அமைதி நிம்மதி கிடைக்கும். அந்த கர்மயோகிக்கு, அந்த யுக்தனுக்கு நிம்மதி கிடைக்கும். நைஷ்டிகீம், அவா செஞ்ச அந்த நிஷ்டையின் பலனாக இருக்கும் அந்த அமைதி அவளுக்கு கிடைக்கும் என்று சொல்றார். அதனால அழகாக பல விஷயங்களை ஒரே ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். நைஷ்டிகீம் என்று இவர் சொல்றது ஆனந்தத்தை. நைஷ்டிகீம் என்கிற சொல்லுக்கு அர்த்தமே நிஷ்டையிலிருந்து வந்தது. நிஷ்டை என்று சொன்னாலே வழி என்பது அர்த்தம். இங்க அவர் சொல்லும் வழி என்ன என்றால் கர்மயோகத்தை தான் அவர் வழி என்று குறிப்பிடுகிறார். அதனால் நிஷ்டையாக கர்மயோகம் இருக்கு, கர்ம நிஷ்டை இருக்கு. கர்மயோகத்தை யார் பின்பற்றாலோ அந்த கர்மயோகத்தின் பலனாக சாந்தி, அந்த ஒரு அமைதி நிம்மதி இருக்கும். இந்த கர்மயோகத்தை எப்படி பின்பற்ற வேண்டும்? இந்த கர்மயோகத்தை, அந்த பலன்களை பகவானிடமே சமர்ப்பணம் செய்வது, அந்த செயலை பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த பகவானை மட்டுமே தன்னோட கருத்துக்குள்ள வச்சுட்டு இதை செய்யறது தான் கர்மயோகம் என்று பார்த்தோம். அதனால் ஒரே வரியில அந்த கர்மயோகத்தை முழுதாக அடக்கிவிட்டு அதன் பலனாக இருப்பது சாந்தி, அமைதி, பேரானந்தம், பரமானந்தம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ அடுத்த வரியில கர்மயோகத்தை பின்பற்றாதவன் எப்படி இருப்பான் என்று சொல்றார் கிருஷ்ணர். அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்தியதே. அயுக்த, யுக்த என்றால் கர்மயோகத்தை பின்பற்றுகிறவன், அயுக்த என்றால் கர்மயோகத்தை பின்பற்றாதவன். அந்த அ என்பது ஒரு எதிர்ச்சொல்லை குறிப்பதாக, ஒரு ஆப்போசிட் வேர்டை குறிப்பதாக இருக்கு. அயுக்த காமகாரேன, ஆசையின் பலனாக எது மேல ஆசைப்பட்டான்? பலன் மீது ஆசைப்பட்டான். இந்த கர்மாலேருந்து வரும் பலன் மீது அவர் ஆசை கொண்டதால், அந்த ஆசை, அந்த கர்ம பலன் என்னையே வந்து அடையணும் என்று ஆசைப்பட்டதால் பலே சக்தோ நிபத்தியதே, இந்த சம்சாரத்தோட நிபத்தியத்தை கட்டுப்படுகிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஆனால் கர்ம பலன் நம்மளை வந்து அடைந்தால் கர்ம பந்தம் ஏற்படும். இதைதான் போன அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணன் சொல்லிட்டு வர. கர்ம பந்தம் ஏற்பட்டதே என்றால் ஆத்மாவால் மோட்சம் பெற முடியாது, முக்தி பெற முடியாது. அந்த கர்மபந்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி சாங்கிய யோகம், ஒரு வழி கர்மயோகம். கர்மயோகத்தை பின்பற்றாதவன் அந்த தான் செய்யும் எந்த செயலிருந்து வரும் பலனையும் எனக்கே வந்து அடையணும் என்று ஆசைப்படுகிறவன் அவன் நிச்சயமாக மோட்சத்தை பெற முடியாது. இதுவே கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர்கள், அவர்களுக்கு மோட்ச முக்தி நிச்சயம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர்.
பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 12வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.